வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு புதிய ரயிலுக்கான கோரிக்கை. இந்த புதிய ரயில் எங்கிருந்து இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை இருக்கிறதுனா, மேட்டுப்பாளையத்திலிருந்து சென்னைக்கு நீலகிரி எக்ஸ்பிரஸ் தினமுமே இயங்குகிறது. இப்போது சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக இயங்க கொண்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் ரயில் 2 நாட்கள் இயங்க கொண்டிருக்கிறது. சில நாட்கள் நிறுத்தப்பட்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட திருநெல்வேலி ரயில் தென்காசி வழியாக இந்த ரயிலும் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து காரைக்கால் புதுச்சேரியின் ஒரு பகுதிக்கு ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நீண்ட நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இது கேள்விக்குறியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ரயில்வே நிர்வாகம் இந்த கேள்விக்குறியை முற்றுப்புள்ளியாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசையாகவும் இருக்குது. இப்போ மேட்டுப்பாளையத்திலிருந்து வாரம் ஒரு முறை கிளம்பக்கூடிய ஒரு வீக்லி எக்ஸ்பிரஸாக இந்த ரயிலை இயக்குனாங்கன்னா, மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூரில் இருந்து பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல்லிருந்து திருச்சி வரைக்கும் இயக்குனாங்கன்னா, நிச்சயமாக ஒரு ரயில் அப்படிங்கிறது டைரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து பழனி வழியாக திருச்சிக்கு கிடைக்கும். அதே மாதிரி அங்கேருந்து தஞ்சாவூர் திருவாரூருக்கும் ஒரு ரயில் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா பழனி இந்த பாதையில் இருக்கக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி. மேட்டுப்பாளையத்திலிருந்து இயக்கப்படும் போது, இப்போ இந்த ரயிலை கோயம்புத்தூர்லேருந்து கூட இயக்கலாம், ஆனால் மேட்டுப்பாளையத்திலிருந்து இயக்கப்படும் போது இந்த ஊட்டி போயிட்டு வர்றவங்க நிச்சயமாக காரைக்கால் போகணும், இல்லை பழனியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ பழனிக்கு போகிறதுக்கு வாரம் 3 முறை ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. தூத்துக்குடிக்கு 2 நாள், திருநெல்வேலிக்கு 1 நாள். இந்த ரயிலும் ஒரு நாள் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக 4 நாட்கள் வாரத்தில் ரயில்கள் அப்படிங்கிறது இயக்கப்படும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. கூடிய விரைவில் மேட்டுப்பாளையம் காரைக்கால் ரயில் இயக்கப்படுமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருப்போம். நம்முடைய கோரிக்கை மற்றும் இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கை நிறைவேறினா ரொம்பவும் வசதியாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் அனைத்து தகவல்களும் சென்று சேரும் அப்படிங்கிறது தான் நம்முடைய உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறது. இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு மட்டும் நிறுத்திக்கிடாமல், இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.